மணிகண்டன் ஆசி பெற குருவின் பக்கத்தில் சென்றதும் குரு அவரைப் பற்றி ஊகித்து அறிந்தவற்றை எடுத்துச் சொன்னார். அவரிடம் தெய்வீகத் தன்மையும் அமானுஷ்ய ஆற்றலும் இருப்பதாக கூறினார். பின்னர் மணிகண்டனை நோக்கி, ஊமையும் குருடுமாக இருக்கின்ற தன் மகனுக்கு பேச்சாற்றலும் பார்வையும் அருளுமாறு வேண்டினார். மணிகண்டன் தனது இரு கைகளையும் குருவின் மகன் மீது வைத்தார். அடுத்த கணமே குருவின் மகனுக்கு கண் பார்வை கிடைத்தது. பேசவும் முடிந்தது. பின்னர் மணிகண்டன் குருவை நோக்கி, நடந்த இந்த அற்புதத்தை எவரிடமும் சொல்லக்கூடாது என்று வேண்டிக்கொண்டு அரண்மனைக்கு திரும்பினார். அங்கு காத்திருந்த சூழ்ச்சி என்ன? வாருங்கள், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பம்மையில் நீராடிய அனுபவம் உண்டா? கமெண்டில் சொல்லுங்கள். உலகில் எங்கிருந்தாலும் அங்கிருந்தே இசையை கற்றுக்கொள்ளுங்கள். எங்கள் P2 மியூசிக் அகாடமி மூலமாக மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு அஸ்வினி பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.